நட்பு. இந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு அர்த்தம், எவ்வளவு உணர்வுகள், எவ்வளவு நம்பிக்கை ஒளிஞ்சிருக்கு. நம்ம சந்தோஷத்த இரட்டிப்பாக்கவும், துக்கத்த பாதியா குறைக்கவும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம் தான் இந்த நட்பு. ரத்த சம்பந்தம் கூட இல்லாத, நமக்காக எதையும் செய்ய துடிக்கிற உறவுனா, அது நண்பர்கள் தான். நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம விரும்பி தேர்ந்தெடுக்கிற ஒரே உறவும் இதுதான். ஆனா நீங்க தேர்ந்தெடுத்த அத்தனை நண்பர்களும் உண்மையானவங்க தானா? உங்க கூட கைகோத்து வர எல்லாருமே உங்க நல்லத நினைக்கிறவங்களா? சில நேரங்கள்ல நண்பன் என்ற போர்வையில ஒரு நச்சு பாம்பு நம்ம கூடவே பயணிக்கும். பார்க்கிறதுக்கு பாத்திரம் மாதிரி பளபளன்னு இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள விஷம் இருக்கும். அதே மாதிரி நம்ம முன்னாடி ரொம்ப இனிமையா பேசிட்டு முதுகுக்கு பின்னாடி குழி பறிக்கிற ஆட்களும் இருக்கத்தான் செய்றாங்க. அப்படி ஒரு துரோகத்தை சந்திக்கும் போது வர வலி இருக்கே, அத வார்த்தையால சொல்லவே முடியாது. அது நம்ம நம்பிக்கைய மொத்தமா உடைச்சிடும். சில சமயம் மனுஷங்க மேல நாம வச்சிருக்கிற ஒட்டுமொத்த பார்வையே மாத்திடும். நான் எங்க தப்பு செஞ்சேன், இவங்களை எப்படி என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம போச்சுன்னு கேள்விகள் நம்மள தொலைச்சி எடுக்கும். உங்க வாழ்க்கையிலயும் நண்பன்ற போர்வையில ஒரு எதிரி ஒளிஞ்சிருக்கானா? யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடியே மாபெரும் ராஜதந்திரி ஆச்சாரிய சாணக்கியர் இந்த மாதிரி போலி நண்பர்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு 4 சக்தி வாய்ந்த அறிகுறிகளை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த அறிகுறிகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா பல துரோகங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்திக்க முடியும். அது என்ன 4 அறிகுறிகள்? வாங்க ஆழமா விரிவா பார்ப்போம். முதல் அறிகுறி, பேச்சும் செயலும். சாணக்கியர் சொல்ற முதல் ரொம்ப முக்கியமான அறிகுறி இதுதான். ஒருத்தரோட வார்த்தைகளை நம்பாதீங்க, அவங்க செயல்களை கவனிங்க. இன்னைக்கு உலகத்துல இது எவ்வளவு உண்மை? நம்மளை சுத்தி இனிமையா பேசுறதுக்கு ஒரு பஞ்சமும் இல்ல. நான் இருக்க மச்சி, எந்த ஹெல்ப் வேணாலும் கேளு, உனக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு தேனாட்டம் பேசுவாங்க. ஆனா நிஜமா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல காணாம போறதும் அவங்களா தான் இருப்பாங்க. சாணக்கியர் சொல்றாரு, பரோஷே காரிய ஹந்தாரம் பிரத்யே பிரியவாதினம். இதோட அர்த்தம் என்னன்னா, நமக்கு முன்னாடி நின்று இனிமையா பேசுறவனையும் நம்ம முதுகுக்கு பின்னாடி நம்ம காரியத்தை கெடுக்கிறவனையும் மேலே பால் பூசப்பட்ட விஷ குடத்தை போல ஒதுக்கிடணும். இத ஒரு சின்ன கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். ஒரு ஊர்ல 2 வியாபாரிங்க இருந்தாங்க. 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிட்டு வந்தாங்க. அதுல ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் மத்தவரை புகழ்ந்துகிட்டே இருப்பாரு. உங்க பிசினஸ் டெக்னிக் சூப்பர், உங்கள மாதிரி ஒரு புத்திசாலி இந்த ஊர்லயே இல்லைன்னு புகழ்ந்து தள்ளுவாரு. ஆனா அந்த பக்கம் புகழ்ச்சி எல்லாமே வெறும் பேச்சுதான். ஒரு நாள் வெளியூர்ல இருந்து ஒரு பெரிய வியாபார வாய்ப்பு வருது. இந்த புகழ்ச்சி நண்பர் என்ன பண்றாருன்னா, நண்பா இந்த வாய்ப்பை நீ தான் எடுத்துக்கணும், உன்னாலதான் பண்ண முடியும்னு சொல்லி அனுப்பிட்டு யாருக்கும் தெரியாம அதே வாய்ப்பை தனக்கு கிடைக்கிற மாதிரி வேலை பார்க்கறாரு. ஆனா நம்ம இன்னொரு ஆள் இருக்காரு இல்லையா, அவர் அமைதியா இருந்தாரு, அதிகம் பேசல. ஆனா தன் நண்பனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு தேவையான உதவிகளை யாருக்கும் தெரியாம செஞ்சாரு. கடைசியில உண்மை வெளியே வந்தப்பதான் வெறும் வார்த்தையை நம்புறதுக்கும் செயலை கவனிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாருக்கும் புரிஞ்சுது. உங்க வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி ஆட்களை நீங்க பார்த்திருக்கலாம். அதனால இனிமே ஒருத்தரை எடை போடும்போது அவங்க பேசுறத மட்டும் காதுல வாங்காதீங்க. அவங்க உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கண்ணால பாருங்க. ஒரு வாரம் அவங்க என்ன செய்றாங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்க. அந்த லிஸ்ட் அவங்க யாருன்ற உண்மைய உங்களுக்கு தெளிவா காட்டிடும். வெத்து வார்த்தையை விட ஒரு சின்ன செயல் மேலானது. இதுதான் சாணக்கியரின் முதல் பாடம். அறிகுறி 2, கண்களின் மொழி. கண்கள் ஆன்மாவின் ஜன்னல்கள்னு சும்மாவா சொன்னாங்க? வார்த்தையால ஒருத்தர் ரொம்பவே ஈஸியா பொய் சொல்லிடலாம். ஆனா கண்களால ஒருபோதும் பொய் சொல்ல முடியாது. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் நம்பிக்கையானவரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அவங்க கண்கள் தான் பெஸ்டான கருவி. ஒருத்தர் உங்ககிட்ட பேசும்போது உங்க கண்ணை நேரா பார்த்து பேசுறாரா, இல்ல அவரோட பார்வை இங்கேயும் அங்கேயும் அலைபாயுதான்னு கவனிங்க. மனசுல உண்மையான அக்கறையும் நேர்மையும் இருக்கிற ஒருத்தரால மட்டும்தான் உங்க கண்ணை நேருக்கு நேர் பார்த்து தைரியமா பேச முடியும். ஆனா மனசுல வஞ்சகமும் சூழ்ச்சியும் இருக்கிறவங்களால அப்படி பேசவே முடியாது. அவங்க உங்க பார்வைய தவிர்க்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க. கீழ பார்ப்பாங்க, பக்கத்துல பார்ப்பாங்க, இல்லைன்னா வேற எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா தன்னோட கண்கள் மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சியையும் பொய்யையும் காட்டி கொடுத்துருமோன்னு அவங்களுக்கு ஒரு பயம். மகாபாரதத்துல சகுனிய நினைச்சு பாருங்க. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தர்மத்தை பத்தியும் பாசத்தை பத்தியும் தான் இருக்கும். ஆனா அவரோட கண்கள் எப்பவுமே ஒரு மாதிரி குள்ளநரி பார்வையோட, வஞ்சகத்தோட, சுருங்குன நெத்தியோட தான் இருக்கும். அந்த பார்வை தான் அவரோட உண்மையான குணத்தை வார்த்தைக்கு முன்னாடியே காட்டி கொடுத்துச்சு. இன்னைக்கு சைக்காலஜியும் இதே தான் சொல்லுது. ஒருத்தர் பொய் சொல்லும்போது மூளையோட செயல்பாடு அதிகமாகி அது கண்களோட அசைவுகளால தெரிய வரும்னு ஆய்வுகள் சொல்லுது. அதனால அடுத்த தடவை ஒருத்தர் உங்ககிட்ட ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி தெரிஞ்சா, ஒரு நிமிஷம் பேச்சை நிறுத்திட்டு அவங்க கண்களை நல்லா பாருங்க. அந்த கண்கள் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க.
அந்த பார்வையில நேர்மை இருக்கா இல்ல தந்திரம் ஒளிஞ்சிருக்கான்னு உங்க மனசாட்சிக்கே புரியும். உங்க ரகசியத்த, உங்க கனவ யாருக்கிட்ட சொல்றீங்கன்னு கவனமா இருங்க. கண்ண நேரா பார்க்க துணிச்சல் இல்லாதவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட முக்கியமான பக்கத்த திறந்து காட்டிடாதீங்க. அறிகுறி 3. புன்னகையின் பின்னால். 3வது அறிகுறி ஒருத்தரோட சிரிப்பு. சிரிப்புனா சந்தோஷத்தோட வெளிப்பாடுதான்னு நாம நினைக்கிறோம். ஆனா எல்லா சிரிப்பும் உண்மையான சிரிப்பு கிடையாது. சாணக்கியர் போலி நண்பர்களை அடையாளம் காண அவங்களோட புன்னகையை கவனிக்க சொல்றார். அப்படி என்ன வித்தியாசம் உண்மையான புன்னகைக்கும் போலி புன்னகைக்கும்? ஒருத்தர் மனசார உண்மையா சிரிக்கும் போது அந்த சிரிப்பு உதட்டுல மட்டும் தெரியாது, கண்களிலும் தெரியும். கண்கள் லேசா சுருங்கி ஒரு பிரகாசம் வரும். இதைத்தான் சைக்காலஜில டூசன் ஸ்மைல்னு சொல்றாங்க. அந்த சிரிப்பு உங்களை வரவேற்கும், மனசை லேசாக்கும். ஆனா போலி நண்பர்களோட சிரிப்பு அப்படி இருக்காது. அது வெறும் உதட்டளவுல மட்டும்தான் இருக்கும். கண்கள் சிரிக்காது, எந்த உணர்ச்சியும் இல்லாம கல் மாதிரி இருக்கும். அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு ஏளனம் இருக்கலாம், உங்களை அவமானப்படுத்துற எண்ணம் இருக்கலாம், இல்லனா தன் சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்திக்கிற நோக்கம் இருக்கலாம். உங்க வெற்றியை பார்த்து பொறாமைப்படுறவங்க உங்க முன்னாடி சிரிக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனா அவங்க கண்கள் அந்த பொறாமைய காட்டி கொடுக்கும். ஒரு சிம்பிள் உதாரணம். நீங்க ஒரு பெரிய வெற்றியை அடையிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க உண்மையான நண்பன் ஓடி வந்து உங்களை கட்டிப்பிடிச்சு, செமடா மச்சி நீ ஜெயிப்பன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லும்போது அவன் முகத்திலையும் கண்ணுலையும் ஒரு பெருமையும் சந்தோஷமும் தெரியும். ஆனா ஒரு போலி நண்பன் வாழ்த்துக்கள்னு உதட்டளவுல சொல்லிட்டு அவன் கண்கள் உங்களை அளவிடும். அது எப்படி ஜெயிச்சான், இவனுக்கு இதுக்கெல்லாம் தகுதி இல்லையன்ற மாதிரி ஒரு பொறாமை அவன் பார்வையில தெரியும். அந்த சிரிப்பு ஒரு முகமுடி மட்டும்தான். சாணக்கியரோட வாழ்க்கையில இதுக்கு உதாரணம் இருக்கு. அவர் சந்திரகுப்த மௌரியருக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க உதவி செஞ்சப்போ நிறைய ஆலோசகர்கள் சந்திரகுப்தரை சுத்தி இருந்தாங்க. அவங்கள பல பேர் சாணக்கியர் முன்னாடி சிரிச்சு பேசிட்டு பின்னாடி அவருக்கு எதிரா சதி பண்ணாங்க. சாணக்கியர் அவங்க வார்த்தைகளை கேட்கல, அவங்களோட போலி புன்னகையும் உயிரில்லாத கண்களையும் வச்சு அவங்களோட உண்மையான நோக்கத்தை கண்டுபிடிச்சு சரியான நேரத்துல அவங்கள அரியணையை விட்டு அகற்றினாரு. ஆக உங்க நண்பர்களோட புன்னகையை கவனிங்க. அது இதயத்துல இருந்து வருதா இல்ல உதட்டுல இருந்து மட்டும் வருதான்னு பாருங்க. ஒரு போலி புன்னகை வரப்போற ஆபத்தோட முதல் எச்சரிக்கை மணி. அறிகுறி 4. எளியவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள். சாணக்கியர் சொல்ற 4வது ரொம்ப ஆழமான அறிகுறி இதுதான். ஒரு மனுஷனோட உண்மையான குணத்தை அறியணும்னா அப்போ அவன் தன்னை விட அதிகாரத்திலையும் அந்தஸ்துலையும் பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு பார்க்காதீங்க. தன்னை விட வலிமை குறைஞ்சவங்க கிட்டையும் எளியவங்க கிட்டையும் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க. இது ஒரு சூப்பரான சைக்காலஜிக்கல் டெஸ்ட். உங்ககிட்ட ஒரு போலி நண்பர் ரொம்ப மரியாதையா பணிவா பழகலாம். ஏன்னா உங்ககிட்ட இருந்து அவருக்கு ஏதோ ஒண்ணு ஆக வேண்டி இருக்கும். ஆனா அதே ஆள் ஒரு ஹோட்டல் சர்வர் கிட்டயோ ஒரு வாட்ச்மேன் கிட்டயோ இல்ல எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு ஏழை கிட்டயோ எப்படி நடந்துக்கிறாருன்னு கவனிங்க. அவங்க கிட்ட அவர் மரியாதை குறைவா, அதிகாரமா இல்ல அவங்கள ஒரு ஆளா மதிக்காம நடந்துக்கிட்டா அதுதான் அவரோட உண்மையான குணம். அந்த குணம் ஒரு நாள் உங்ககிட்டயும் வெளிப்படும். எப்போ தெரியுமா? உங்ககிட்ட இருந்து அவருக்கு கிடைக்கிற பலன் நின்னு போகும்போது. உங்ககிட்ட இனிமையா பேசிட்டு ரோட்ல போற ஒருத்தர்கிட்ட எரிஞ்சு விழுற ஒருத்தர் என்னைக்கும் உண்மையான நண்பரா இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க காட்டுற குணம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறும் ஒரு நாடகம். அவங்க கொடுக்கிற மரியாதை அவங்களோட ஸ்டேட்டஸை பொறுத்து முடிவு செய்யப்படும். வரலாற்றை புரட்டி பார்த்தா பல கொடுங்கோல் மன்னர்கள் தங்களை சுத்தி இருந்த புலவர்கள் கிட்டையும் மந்திரிகள் கிட்டையும் இனிமையா பழகுனதா கதைகள் இருக்கு. ஆனா அதே மன்னர்கள் சாதாரண மக்களை எப்படி நடத்தினாங்கன்றது தான் அவங்களோட உண்மையான வரலாற்றை எழுதி வச்சிருக்கு. அதனால உங்க நண்பர்களோட நீங்க வெளியில போகும்போது அவங்க உங்களை எப்படி நடத்துறாங்கன்னு மட்டும் பார்க்காதீங்க. அவங்கள சுத்தி இருக்கிற அவங்களோட எந்த வகையிலும் பயன்படாத மனுஷங்களை எப்படி நடத்துறாங்கன்னு கவனிங்க. அந்த நடத்தை தான் அவங்க குணத்தோட உண்மையான அளவுகோல். சுயநலம் இருக்கிறவங்க தங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள மதிக்கவே மாட்டாங்க. இதுதான் சாணக்கியரோட 4வது மற்றும் கடைசி எச்சரிக்கை. இந்த வீடியோல நாம பேசின இந்த அறிகுறிகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த அறிகுறிகள்ல ஏதாவது உங்க நண்பர்கள் யாருக்காவது பொருந்துதான்னு யோசிச்சு பாருங்க. உங்க அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நண்பர்களே, இன்னைக்கு நாம ஆச்சாரிய சாணக்கியர் சொன்ன வழியில போலி நண்பர்களை அடையாளம் கண்டுபிடிக்க 4 முக்கியமான அறிகுறிகளை பார்த்தோம். 1. பேச்சை நம்பாதீங்க, செயலை பாருங்க. 2. அவங்க கண்களை படிங்க. 3. போலி சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை உணருங்க. 4. சின்னவங்க கிட்ட அவங்க நடந்துக்கிற விதம் தான் அவங்களோட உண்மையான குணம். இந்த 4 கருவிகளையும் உங்க கையில வச்சுக்கோங்க. இதுக்கு அர்த்தம் எல்லாரையும் சந்தேக கண்ணோட பார்க்கணும்னு இல்ல, ஆனா குருட்டுத்தனமான நம்பிக்கையை தவிர்க்கணும்னு தான். தங்கம் உண்மையானதா இல்லைன்னு உரசி பார்க்குற மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கிற உறவுகளோட தன்மையை நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். உண்மையான நட்புன்றது ஒரு புதையல் மாதிரி.
அது உங்க பலம், பலவீனம் 2யும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள இன்னும் பெட்டரான மனுஷனா மாத்தும். அது உங்கள தியாகம் பண்ண சொல்லாது. உங்களுக்காக தியாகம் பண்ணும். அது உங்க சந்தோஷத்துல பொறாமைப்படாது. உங்க கூட சேர்ந்து கொண்டாடும். இந்த அறிகுறிகள பயன்படுத்தி உங்க வட்டாரத்துல இருக்கிற போலி நண்பர்கள அடையாளம் கண்டு, அவங்க கிட்ட இருந்து மெதுவா விலகி இருங்க. இது உங்க மன அமைதியையும், உங்க வளர்ச்சியையும் பாதுகாக்கும். உண்மையான, நேர்மையான, பாசமான நண்பர்கள தேர்ந்தெடுத்து ஒரு சந்தோஷமான, அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழுங்க. இந்த வீடியோவ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.